இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனங்கள் சங்கீதம் 102. மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். இன்னொன்று எசேக்கியேல் 44:16 வசனம். இவர்கள் என் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிப்பார்கள், இவர்களே எனக்கு ஆராதனை செய்ய என் பீடத்தை கிட்டி வந்து என் காவலை காப்பார்கள். ஆராதனை என்கிற தலைப்பிலே இந்த வாரத்திலே நாம் தியானித்து வருகிறோம். ஆண்டவர் நம்மை மீட்ட நாளை நினைவு கூறுகிற அந்த பஸ்கா அவருக்கு உகந்த ஒரு ஆராதனை என்று சொல்லி நாம் பார்த்தோம். இடைவிடாத ஆராதனையாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உண்மையாய் இருப்பது இடைவிடாமல் நாம் செய்கிற ஆராதனை என்று சொல்லி நாம் பார்த்தோம். நம்முடைய சரீரங்களை கனமுள்ள பாண்டங்களாக உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அவருக்கு பிரியமாய் நாம் காத்து கொள்வது ஒரு புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஆவியோடும் உண்மையோடும் அவரை ஆராதிப்பது, அவரை தொழுது கொள்ளுகிறது ஒரு ஆராதனை என்று சொல்லி நாம் பார்த்தோம். நாம் ஆராதனை செய்வது அவர் ஒருவரையே பணிந்து கர்த்தருக்கு உத்தமமாய் வாழ்வது, அவரை மாத்திரம் வணங்கி அவரை மாத்திரம் தெய்வமாக கொண்டிருப்பது ஆராதனை என்று சொல்லி பார்த்தோம். இந்த நாளிலே கர்த்தருடைய ஆலயத்திலே நாம் செய்கிற பணிகள் அவருக்கு நாம் செய்கிற ஆராதனை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எசேக்கியேல் 44வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்நிய புத்திரர் அவருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிப்பதில்லை, லேவியர் சாதோக்கின் புத்திரராகிய லேவியரே அவருக்கு ஆராதனை செய்ய அவர் சமீபத்திலே சேர கடவர்கள் என்று சொல்லி இருக்கிறது. ஆண்டுடைய ஆலயத்திலே சமீபித்து அவருடைய பரிசுத்த பிரசன்னத்திலே போய் ஆராதனை செய்கிறது லேவியருக்கு அடுத்தது என்று சொல்லி வேதத்துல நாம் பார்க்கிறோம். அதே போல மோசேயின் புத்திரரில் கூட லேவியின் கெர்ஷோன், கோஹாத், மெராரி என்கிற 3 புத்திரரில் கூட அந்த பரிசுத்த பணிமுட்டுகளை சுமக்கிறவர்கள் ஒரு குடும்பத்தார் என்று சொல்லி வேதத்துல நாம் பார்க்கிறோம். எல்லாரும் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் போக முடியாது. பிரதான ஆசாரியன் மாத்திரம்தான் அங்க போக முடியும், போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கற்பித்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம் விதத்துல. அதே போல இந்த எசேக்கியேலிலே சொல்லப்பட்டிருக்கோம், சாதோக்கின் புத்திரர் தான் ஆண்டவருக்கு ஆராதனை செய்யும்படி அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திற்கு அடுத்து போக வேண்டும். அவர்கள் அப்படி போகும் பொழுது சணல் நூல் வஸ்திரத்தை தரித்தவர்களாக அங்கு போக வேண்டும். வேர்வை உண்டாக்கத்தக்க ஒன்றையும் போட்டுக்கொண்டு அவர்கள் அங்கே போகக்கூடாது என்று வேதவசனம் சொல்லுகிறது. இந்த வஸ்திரம் ஊழியத்தை குறிக்கிறதாகவும் நாம் எடுக்கலாம். ரட்சிப்பு நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு வஸ்திரம் நமக்கு தரிக்கப்படுகிறது என்று சொல்லி வேதத்துல நாம் பார்க்கிறோம். ரட்சிப்பு ஒரு வஸ்திரம். அதே போல ஒவ்வொரு விதமான ஊழியங்களுக்கும் கர்த்தர் ஒவ்வொரு விதமான வஸ்திரத்தை அந்த நாட்களிலே கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். பிரதான ஆசாரியனுக்கு ஒரு விதமான வஸ்திரம், லேவியர் ஆசாரிய ஊழியம் செய்கிற லேவியர்களுக்கு குல்லாக்களும் வஸ்திரங்களும் ஒரு விதமானது. ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஒவ்வொரு விதமான ஊழியங்களுக்கு ஆண்டவர் அழைக்கிறார். ஒவ்வொரு விதமான கர்த்தருடைய பணியை நாம் செய்யும்படி கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளுகிறார். அவருடைய சமூகத்திலே போய் நாம் செய்கிற ஆராதனைகள், கர்த்தர் நம்மை அழைத்த அழைப்பின்படி நாம் அவருக்கு செய்கிற ஆராதனை, செய்கிற ஊழியங்கள் கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. இந்த செய்தி விசேஷமாக கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்குரியது. கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற நீங்கள் இதை கவனிக்கிறீர்களானால், கர்த்தர் உங்களுக்கு தந்த அந்த ஊழியத்தை நீங்கள் உண்மையாக செய்யும் பொழுது கர்த்தர் அதை ஆராதனையாக, நீங்கள் அவருக்கு செலுத்துகிற ஆராதனையாக, பலியாக அதை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஊழியத்தை தருவதுண்டு. சிலரை ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கும்படி தெரிந்து கொள்ளுகிறார். சிலரை உதவிக்காரராக அவர் தெரிந்து கொள்ளுகிறார். சிலரை
கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு உதவியாய் இருக்கும்படி, அனுசரணையாய் இருக்கும்படி தெரிந்து கொள்கிறார். சிலருக்கு கர்த்தர் ஜெபிக்கிற ஊழியத்தை தருகிறார். கர்த்தர் உங்களுக்கு நியமித்த அந்த ஊழியத்தை நீங்கள் உத்தமமாக உண்மையாக நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் அதை ஆராதனையாக உங்களிடத்திலே அங்கீகரித்துக் கொள்ளுகிறார். ஆண்டோர் ஊழியத்திற்கென்று உங்களை தெரிந்து கொண்டாரானால் நீங்கள் பாத்திரவான்கள். உங்கள் அழைப்பையும் உங்கள் ஊழியத்தையும் நீங்கள் உறுதிப்படுத்தி கர்த்தருக்காக செய்கிற அந்த ஊழியத்திலே இன்னும் உத்தமமாய் இருந்து நீங்கள் முன்னேற ஆண்டவரிடத்திலே நீங்கள் வழி நடத்துதலை கேளுங்கள். ஊழியத்தை செய்ய வாஞ்சை உள்ளவர்கள், எனக்கு ஊழியம் செய்ய அதிக வாஞ்சை, நான் கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்று பிரயாசப்படுகிறவர்கள் இதை கவனிக்கிறீர்களானால் ஆண்டவரிடத்திலே கேளுங்கள். ஆண்டவரே, நான் என்ன விதமான ஊழியத்தை செய்ய வேண்டும், நீர் எனக்கு அதை உறுதிப்படுத்தும் என்று கேளுங்கள். ஆண்டவர் சொப்பனத்தின் மூலமாக, தீர்க்க தரிசனங்களின் மூலமாக, உங்கள் இருதயத்திலே எழும்புகிற வாஞ்சையின் மூலமாக கர்த்தர் அதை உங்களுக்கு தெரியப்படுத்துவார், உறுதிப்படுத்துவார். ஆண்டவருடைய ஊழியத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு அவருக்கு உண்மையாக செய்யும் பொழுது அது கர்த்தருக்கு உகந்த வாசனையான ஒரு ஆராதனையாக அது மாறுகிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு ஆராதனை செய்கிறவர்களாக இருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆண்டவருடைய சமூகத்திலே அவரை போற்றி பாடுவது, மகிழ்ச்சியோட அவரை துதிப்பது, உதடுகளின் கனியாக ஸ்தோத்திர பலி அவருக்கு செலுத்துவது அவருக்கு நாம் செய்கிற ஆராதனை. அதை உள்ளான மனிதனிலிருந்து உண்மையான இருதயத்தோடு ஆவியோடு உண்மையோடு செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் கற்பித்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆராதனை வீரர்களாக அவர் மாற்றுவாராக. நம்முடைய வாழ்க்கையெல்லாம் அவரை மகிமைப்படுத்துகிற ஆராதனையாக மாறுவதாக. எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வாரத்திலே நாங்கள் தியானித்த இந்த வார்த்தைகளை, இந்த காரியங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக நீர் மாற்றி தாரோம்ப்பா. எங்கள் வாழ்க்கையே ஒரு ஆராதனையாக மாறட்டும். எப்பொழுதும் உண்மை ஆராதிக்கிற துதியின் வார்த்தைகள், பாடல்கள் எங்கள் இருதயத்தை, எங்கள் வாழ்க்கையை நிரப்பி இருக்கட்டும். ஏசப்பா, உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தரணும். உடைய நல்ல ஆவியானவர் எங்களை செவ்வையான வழியிலே நடத்துவாராக. இந்த நாளிலே ஆண்டவரே, விசேஷமாக நாங்கள் மகிமை டிவிக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இதை ஆசீர்வதியம்பா. உடைய கரம் இதோடு இருந்து இதை வழி நடத்தி செல்ல நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் முன் செல்லும் தேவனாக, பின்னால் இருந்து காக்கிறவராக, யெகோவா தேவனாக இருந்து இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்ற நாமத்தின்படி ஆண்டவரே, நீர் ஜீவனுள்ள தேவனாக கூடவே இருந்து நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா நன்மைகளால நிரப்பும் கர்த்தாவே. இந்த ஊழியத்தை செய்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் பலத்தையும் சுகத்தையும் நீ தாரும். சரியான காரியங்கள்ல வழி நடத்துதல்களை நீ தாரும். தேவ கிருபை இந்த ஊழியத்தின் மேல் விசேஷித்த விதமாய் இறங்குவதற்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய அபிஷேகம் இறங்கி கொண்டு இருப்பதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். அலுவலகத்திலே இதை செய்கிற ஒவ்வொருவர் மேலும் புதிய கிருபைகள், புதிய அபிஷேகம், புதிய வல்லமை இறங்குவதாக இயேசுவின் நாமத்துல நாங்க ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே, அப்பிரயோஜனமான ஊழியக்காரி செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் நான் செய்திருக்கிறேன். உங்களுடைய நாம இதனால் மகிமைப்படட்டும். எல்லா மகிமை உமக்கு, எல்லா மகிமை உமக்கு. இயேசு நாமத்துல கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை